கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையானவர், மாறாதவர், உண்மை உள்ளவர், சத்தியபரர், ஜீவாதிபதி, மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், உயிர் உள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம், வரப்போகிற தெய்வம், உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க போகிற தெய்வம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வந்து கூடி தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உலகம் முழுவதுக்கும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 8:12. எடுத்தவரை சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் என்று சொல்லும் போது உலகத்துக்கு எல்லாரையும் தான் சேர்த்து, இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் எழுதி அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அது எனக்கு இல்ல, அது யாருக்கோ எழுதப்பட்டது என்று அதை தள்ளிவிட்டார்கள், அதை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த உலகத்திலே ஆண்டவர் தனக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் வேறு பிரித்து எடுக்கிறார். அவர்கள் தேவன் எழுதி கொடுத்த வேதத்தின் வழியிலே நடந்து அதை வாசித்து அதை நேசித்து அதன்படி வாழ்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் விசேஷித்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. விசேஷித்தவர்களால் அவர்களை தேவன் மாற்றுகிறார். ஆமென். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்றார். வேஷம் போடக்கூடாது என்பது அது ஒரு சட்டம். ஆனா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த தெய்வ பக்தி இன்றைக்கு வேஷமாகி கொண்டு வருகிறது. ஆக உண்மையான பக்தி எது என்று கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் அதை விட, ஆமா, ஏற்கனவே சொல்றாங்க, உண்மை கண்டறியும் கருவி, உண்மை கண்டறியும் கருவி கண்டுபிடித்திருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை என்று தெரியாது. அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது. இந்த வேதத்தை தவிர உண்மை கண்டறியும் கருவி எதுவுமே உலகத்துல இல்லை. அல்லேலூயா. அதுவே தான் ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தான் அப்படி சொல்லி சொல்றார். ஆகவே நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், அப்ப தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பரிபூரண சித்தம் என்னது என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பகுத்து அறியத்தக்கதாக, பகுத்து அறியத்தக்கதாக. சோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், விசுவாசத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உலகத்துல, இல்லையா? ஆமா, எல்லாத்திலுமே ஒரு கலப்படம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். துவரம் பருப்பு மாதிரியே இருக்குது, ஆனா அது துவரம் பருப்பு கிடையாது, பிளாஸ்டிக் பருப்பு. அரிசி மாதிரியே இருக்குது, ஆனா அதுல பிளாஸ்டிக் கலப்படம். எந்த காரியத்தை பார்த்தாலும் கலப்படம் 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 கலப்படம். அதை பகுத்து அறிய நம்மளால முடியல. அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்காது, அந்த அளவுக்கு நமக்கு போதாது. ரொம்ப கஷ்டம் உலகத்துல வாழ்வது. எல்லாமே வேஷமாகத்தான் இருக்கிறது, இல்லையா?
புருஷ மாதிரி வேஷம், மனைவி மாதிரி வேஷம், பிள்ளைங்க மாதிரி வேஷம். உலகம் வேஷமாகவே இருக்க பழகி போச்சு. அதனால சில நேரங்களில் நம்மள வேஷம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. உண்மை மாதிரி தோணுது, ஆனா அது உண்மை அல்ல. சத்தியம் போல தோணுது, ஆனா அது சத்தியம் அல்ல. இது தெய்வ பக்தி ஒரு ஒரு வியாபார மார்க்கமாக மாறிடுச்சு, ஒரு பிசினஸா மாறிடுச்சு. பணம் புழங்கக்கூடிய ஒரு பணசாலையாக இன்னைக்கு மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் மாறிவிட்டது. மனிதனுடைய வாழ்விலே உண்மையை கண்டறிய முடியவில்லை. கர்த்தர் ஒருவரே இதற்கு நமக்கு துணை செய்கிறவர் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். பகுத்து அறியத்தக்கதாக, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பகுத்து அறியத்தக்கதாக. அல்லேலூயா. அதுக்கு நமக்கு ஞானம் வேணும். ஸ்தோத்திரம். அது யாருக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்து சொல்ற பகுத்து அறியத்தக்கதாக. யாருக்கு இந்த ஞானம் கிடைக்குது? மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப மனம் யாருக்கெல்லாம் நேற்று இருந்த மனம் வேற, போன வாரம் இருந்த மனம் வேற, போன வருஷம் இருந்த மனம் வேற, இன்னைக்கு இருக்கிற மனம் வேற. அப்போ இந்த மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக வேண்டும். மனம் என்ன ஆக வேண்டும்? ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? சமைக்கிறோம், புதுசு புதுசா சமைக்கிறோம். நேற்று செஞ்ச சமையல நம்ம இன்னைக்கு பண்றது இல்ல, ஒரு வித்தியாசமா இல்லையா? காலையில ஒரு வித்தியாசம், மத்தியானம் ஒரு வித்தியாசம், ராத்திரில ஒரு வித்தியாசம். புதுசா நம்ம ட்ரை பண்றோம். சமையல்ல கூட ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ட்ரெஸ் போடுறோம் இல்லையா? புதுசு புதுசா போடுறோம். அதுல நமக்கு ஒரு பிரியம், அதுல நமக்கு ஒரு ஆனந்தம். ஆனால் வெளிப்பிரகாரமான வேஷத்தை மனிதர்கள் புதுசு புதுசா போடுறத பாக்குறோம். ஆனால் ஆண்டவர் மனதை பார்க்கிறார். அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனா இருதயத்தை பார்க்கிறார், மனதை பார்க்கிறார். ஆக நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனம் புதுசாகிட்டே வரணும். மனம் புதிதாகிறதுனாலே வாசிங்க, மனம் புதிதாகிறதுனாலே என்ன நடக்கிறது? மறுரூபம் நடக்கிறது. மறுரூபம் நடக்கிறது. அதாவது நம்முடைய மனம் பகுத்தறிதலினாலே பக்குவப்படுகிறது. நம்முடைய மனம் பகுத்தறிதலினாலே பக்குவப்படுகிறது. அப்போ நம்முடைய மனம் நாளுக்கு நாள் பக்குவப்பட வேண்டியதா இருக்குது. நம்முடைய மனம் புதிதாக வேண்டியதா இருக்குது. நம்முடைய மனதிலே நாம் மறு ரூபம் அடைய வேண்டியவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. இதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலே விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் என்ன ஆக வேண்டும்? புதிதாகிறதுனால மறுரூபம் அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய பரிபூரண சித்தம். என்னது? தேவனுடைய உங்களை குறித்த, என்னை குறித்தும் தேவ சித்தமே அதுதான். அதனால்தான் தேவன் நமக்காக சிலரை உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், நம்ம மீட்டெடுத்தார். அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி ரட்சித்து நம்மை கொண்டு வந்து இந்த ராஜரீக குடும்பத்திலே உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே நாம் மனதிலே புதிதாகவர்களாக இருக்க வேண்டும், மறுரூபம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை போல? இயேசுவை போல. யாரை போல? யாரை போல? இயேசுவை போன்றதான ஒரு குணாதிசயத்திலே விசுவாசிகளாகி நாம மறுரூபப்படைய வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நிக்கதேமு என்ற ஒரு வேத பாரகன் ராத்திரியிலே வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனம். அல்லேலூயா. மறுபடியும் பிறவாவிட்டால் அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே 2 முறை சொல்றாரு இல்லையா? மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணும். 5வது வசனம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அப்ப 3வது வசனத்திலே காண மாட்டாய் என்று சொல்கிறார், 5வது வசனத்திலே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்கிறார்.
அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே நாம் உயிரோடு கூட வாழ்கிற காலங்களில் நாங்கள் ரெண்டு விஷயம், தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம், இதுதான் நம்முடைய நோக்கம். நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். மனம் புதிதாக வேண்டும், மனதிலே மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் என்ன, இதுதான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த மகத்துவம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த நாட்களின் காலங்களை பார்த்தால் விசுவாசிகளாகிய எபிரேயருக்கு எழுதுகிற வார்த்தை, காலத்தை பார்த்தால் நீங்க எல்லாரும் யாரா இருக்கணும்? இன்னும் விசுவாசிகளாகவே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மூல உபதேசங்களை இருக்கிறது, பலமான ஆகாரத்தை அல்ல. இன்னமும் பாலை குடிச்சிட்டு இருக்கீங்களே, இன்னும் மனதில என்ன ஆகல, மறுவா ஆகலையே, இன்னும் வளர்ச்சி அடையவில்லையே, இன்னும் குழந்தைகளை மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு எழுதுறாரு. இன்னும் பாலை உண்ணத்தக்க ஆனீர்களே, பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்க அப்படின்னாலே ஆண்டவருடைய வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிற. நம்ம என்னைக்கு பழக போறோம்? பழகலாம் வாங்க. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலையே குடிச்சிருக்கீங்களே, கடினமான ஆகாரத்தை என்னைக்கு சாப்பிட போறீங்கன்னு கேட்கிறாரு. வாசிங்க. அந்த கடினமான ஆகாரம், பலமான ஆகாரம், நன்மை எது தீமை எது என்று பயிற்சியினாலே ட்ரைனிங் எடுக்கணும். வசனத்திலே என்ன ஆகணும்? ட்ரைனிங் எடுக்கணும். வசனங்களை டெய்லி படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், வசனத்தையே பேசணும். வசனத்தை பேசக்கூடாது. நமக்கு 1000 வசனம் இருக்குது, கவலை இருக்குது, ஆனா அதை பத்தி பேச்சே எடுக்க கூடாது. வசனம் வசனமாகவே இருக்கட்டும், வசனம் வசனமாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1000 வசனம் வந்தாலும் நம்ம வசனத்தையே பேசணும். அதுதான் பக்குவம், அதுதான் பக்குவம். அல்லேலூயா. அதுதான் மனம் மறுரூபம் அடைதல், அதுதான் தேவ சித்தம், அதுதான் நம்மை நன்மை எது தீமை எது என்று பகுத்து அறியத்தக்கதாக மனதிலே மறுரூபமாக்குகிறது வசனங்கள் தான். அதனால இங்க சொல்றாரு, பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடுகிறவன் என்ன செய்கிறான்? நன்மை தீமை என்னது என்பதை பயிற்சியினாலே பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி. அப்ப முதல்ல ட்ரைனிங் சொல்றாரு, பயிற்சி. இங்க முயற்சி. அல்லேலூயா. நமக்கு பயிற்சியும் இல்ல, முயற்சியும் இல்ல, எங்கிருந்து வளர்ச்சி இருக்க போது? அல்லேலூயா. அப்ப பயிற்சி வேணும், முயற்சி வேணும், வளர்ச்சி வேணும், முதிர்ச்சி வேணும். அல்லேலூயா. ஆமென். முதிர்ச்சினா என்ன? பழம். முதிர்ச்சினா என்ன? பழமாகணும். நம்ம எல்லாரும் கிழமாயிட்டோம், அது இன்னும் பழம் ஆகல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நன்மை எது தீமை எது இன்னும் நமக்கு புரியல. ஆகவே ஆண்டவர் உங்களை என்னையும் பயிற்சி எடுக்க விரும்புகிறார். அதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சியிலிருந்து வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சியிலிருந்து முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 33:14. நல்ல கவனிங்க. சூரியன் பக்குவப்படுத்தும் என்ன கனி? என்ன கனி? எருமையான கனியா? அருமையான கனி. இந்த கனிகளை, அதாவது மரத்திலே பழங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பழங்களை எல்லாம் பக்குவப்படுத்துவது யாரு கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது சூரியன். சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகளையும்
சந்திரன் பக்குவப்படுத்துகிற அருமையான பலன்களினாலும் திரவியங்களினாலும் மலைகளில் பிறக்கிற அரும் பொருள்களினாலும் தேவன் பூமியை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. மலையிலிருந்து திரவியங்கள் இருக்குது இல்லையா, விளைச்சல்கள், பூமியிலிருந்து விளைச்சல்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பக்குவப்படுத்தி மனிதர்களாகிய நமக்கு கிஃப்டாக, ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். தேவன் மனுகுலத்தை இவ்வளவா நேசிக்கிறார்கள் பாருங்க இல்லையா. வருஷம் மரம் கனி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. சந்திரன் என்ன செய்கிறது? பக்குவப்படுத்துகிறது. சூரியன் பக்குவப்படுத்துகிறது பூமியை. ஆமா, வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் தமது ஜனங்களை அவர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அப்போ மரத்தை பார்க்கலாம் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. மலைகளை பார்த்து நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். சூரியனும் சந்திரனும் பக்குவப்படுத்துவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 18 சில வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா 60:18 கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் குடும்பத்திலே, உன் தேசத்தின் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சூரியன் பகலிலே உனக்கு கொடுமையான வெயில் அடிக்குது. நேற்றெல்லாம் பயங்கர வெயில் இல்ல? ஆமா, வாட்டி எடுத்துருச்சு. ஆனா அதுக்கு மேலாக ஒரு சூரியன் இருக்கிறாமா உங்களுக்கு எனக்கும். அல்லேலூயா. ஏன்னா இனி பகலிலே சூரியன் உனக்கு வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் உனக்கு பிரகாசமாய் இராமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். கர்ம கட்டுக்கத்திற்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. சோ உங்களை என்னையும் பக்குவப்படுத்துகிறது யாரு? கர்த்தர் ஒருவரே. அவரே நமக்கு சூரியனாய் இருக்கிறார். அவரே நமக்கு சந்திரனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்றார் போல நம்மை பக்குவப்படுத்துகிற ஆண்டவர். மரங்களிலே இருக்க கனிகளை பக்குவப்படுத்துவது போல இல்லையா, சந்திரனும் பக்குவப்படுத்துவது போல சூரியனை பார்க்கிலும் பெரியவர், சந்திரனை பார்க்கிலும் பெரியவர் உங்களோடு என்னோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் பக்குவப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்கு? அதிகமான கனிகளை நாம் தருவதற்கு தேவன் நம்மை பக்குவப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு தேவன் நம்மை பக்குவப்படுத்துவாராக. ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. 22வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆவியின் கனிகள் 9 விதமான கனிகள். என்னென்ன கனிகள்? அன்பு. அன்பு என்பது ஒரு கனி. இன்னும் நம்ம அந்த நிலைக்கு வரல இல்லையா. அன்புனா என்னன்னு நமக்கு புரியல. புரிய வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தரே நமக்கு சூரியனும் கேடவுமாய் இருக்கிறார், சூரியனுமாய் இருக்கிறார், சந்திரனுமாய் இருக்கிறார். ஆமென். அது கனிகளை பக்குவப்படுத்துவது போல கர்த்தர் உங்களை என்னையும் பக்குவப்படுத்துவாராக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். மொத்தம் 9 கனிகள். அல்லேலூயா. ஆமென். இந்த 9 கனிகளையும் நாம் அவருக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். செடி, திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் எப்ப நீங்க கனி கொடுப்பீங்க? எப்ப கனி கொடுப்பீங்க? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால். சோ தேவனுக்கும் மனிதர்களாகி நமக்கும் இருக்கிற உறவு முறை, தெய்வத்தோடு இசைந்து வாழ்கிற முறை, தெய்வத்தோடு நடக்கிற ஒரு முறை, தெய்வத்தோடு நெருங்கி பழகுகிற ஒரு முறை, தெய்வத்தோடு அளவில்லாமல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு, கீழ்ப்படிதல், உண்மை, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற அந்த அன்பிலே
நாம் நிலைத்திருக்கும் போது மிகுந்த மிகுந்த ஆமா பக்குவம், மனப்பக்குவம் வரும். அவருடைய சாயல் நமக்குள்ளே உருவாகும், மறுரூபம் அடைவோம். ஆமென். அல்லேலூயா. மனுஷ சுபாவங்கள் ஒழிக்கப்பட்டு தெய்வ சுபாவங்கள் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறதை தேவன் விரும்புகிறார். அதை இந்த வசனங்களை ஆண்டு சொல்லியிருக்கிறார் இல்லையா? 7வது வசனம் படிங்க. நீங்கள் என்னிலும். அப்போ முதல்ல பார்த்தோம் அவர் நம்மிலே நாம் அவரிலே நிலைத்திருக்கணுமா. இங்க 7வது வசனத்தை வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலேயே என் வார்த்தை. வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒரு குழந்தை போல தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா. நாம் கேட்டுக்கொள்வது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுகிறார். வாசிங்க 8வது வசனமா, மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுகிறார். எனக்கும் கிறிஸ்தவராக இருக்குன்னு சொல்லல, சீசராக இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. ஆமென். அந்த ஆவியின் கனிகளை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா ஆமென். ஏனால் கனி கொடுப்பதுதான் தேவ சித்தம். கனி கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் பக்குவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அந்த பக்குவம், மனப்பக்குவம் இல்லாததுனாலதான் எனக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை, தேசத்திலே குழப்பம், நீதி இல்லை, நியாயங்கள் இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாததுனாலே வீதியிலே சத்தியம் இடறி விழுந்து கொண்டிருக்கிறதா. உண்மை உள்ளவர்கள் மனுபத்திலே குறைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பக்குவம் இல்லாததினாலே. கர்த்தர் இந்த நாட்டிலே விசுவாசிகளாகிய நம்மை பக்குவப்படுத்துவாராக. நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த மனப்பக்குவத்தை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அழகா எழுதியிருப்பார். 11வது வசனத்திலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல. சில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது, ஆனா பக்குவப்படாம இன்னும் குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க. வளர்ச்சி இல்ல, பயிற்சி இல்ல, முயற்சி இல்ல, முதிர்ச்சி இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் வாய் தந்து நீங்களும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். அல்லேலூயா. குழந்தை போல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க குழந்தை போல இருக்க வேணாம், பேசுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வளர்ச்சியை விரும்புகிறவர்கள், பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஆமென். நம்ம எந்த காலத்துக்கு இன்னும் பாலையே குடிச்சு இருப்போம், பலமுள்ள ஆகாரத்தை நம்ம என்னைக்கு சாப்பிட போறோம்? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு அதிகாரம் தான் படிக்கிறீங்க பைபிள். எப்ப 2 அதிகாரம் படிக்க போறீங்க? எப்ப 3 அதிகாரம் படிக்க போறீங்க? எப்ப காலை சாப்பாடு டிஃபனே பைபிள் தான் அப்படின்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆகாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவம் பைபிள் வாசிக்கிறதுக்கு கொடுக்கணும். ஆமென். ஏன்னா நம்மளை பக்குவப்படுத்துவதே பைபிள் வாசனம் தான். அல்லேலூயா. வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய வேதத்தை எங்க படிக்கிறதே இல்ல, இன்னும் எங்க ஆராய போறோம்? ஆராய்ச்சி செய்யணுமா? அல்லேலூயா. அப்போ இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கேலண்டரை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் ஸ்தோத்திரம். நியாயமா? எனக்கு வளர போறோம். அல்லேலூயா. வேதம் வாசிக்கிறதுல உட்கார்ந்தா ஞாபகம் போது தெரியக்கூடாது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி வாசிக்கணும். அல்லேலூயா. வாசித்து பழகணும், பக்குவப்படணும். வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி செய்யவும்
ஆராய்ச்சி செய்யற அனுபவம் வேற, அதன்படி செய்யறது வேற. நம்ம எப்படி மாற வேண்டியது? இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயம் என்பவர்களை உபதேசிக்கவும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க வசனம் எவ்வளவு அழகா அப்படியே பக்குவப்படுத்தி அந்த இருதயத்தை எல்லாமே சொல்லுங்களேன், கொஞ்சம் பக்குவமா சொல்லுங்களேன். எதை பக்குவப்படுத்தினா? எதுக்காக பக்குவப்படுத்தினா? வேதத்தை ஆராயவும், வேதத்தை நேசிக்கவும், வேதத்தின்படி நடக்கவும், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை. நம்ம என்னைக்கு இப்படி ஆக போறோம்? அல்லேலூயா. நீங்க வளரணும். ஆமென். பயிற்சி எடுக்கணும். அல்லேலூயா. முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. நீங்க வளர்ச்சி அடையணும், நீங்க முதிர்ச்சி அடையணும். ஆமென். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது 1:13 என்ன வாசிக்கிறோம்? குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன், புருஷனான போது. மனம் பக்குவம் ஆய்ந்ததுனால, பக்குவம் ஆயிட்டதுனால அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற தன்மைகள் எல்லாம் என்ன செய்யுது? ஓடிய போது. புருஷனான போதோ எல்லாம் சொல்லுங்க. குழந்தைகளுக்கு ஏற்றவரை ஒழித்து விட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. எப்ப நாம் யாரா மாறின போது? புருஷனான போதோ. அல்லேலூயா. எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. ஆமா, சீர்பருந்து பொருட்டு 11 தானுங்களா? 11, 12 ரெண்டு கூட படிங்க. வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக போதகர்கள்? எதற்காக மேய்ப்பர்கள்? எதற்காக அப்போஸ்தலர்கள்? எதற்காக சுவிசேஷகர்கள்? எதற்காக? பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகவும் வரைக்கும். அப்படிக்கா 11 தானே? ஆகி நிறைவான வளர்ச்சி. என்னதுங்க? நம்ம எப்படி மாறணும்? நிறைவான வளர்ச்சி. அல்லேலூயா. அப்ப நிறைவான வளர்ச்சி எது தெரியுமா? பூரண புருஷராவதுதான் நிறைவான வளர்ச்சி. தோத்திரம். பக்குவம். எஸ்ரா தன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் இல்லையா? சூரியனும் சந்திரனும் பழங்களை பக்குவப்படுத்துவது போல ஆண்டவரே உங்களுக்கு எனக்கும் சூரியனா இருந்து சந்திரனா இருந்து நம்முடைய ஆத்துமாக்களை அவர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் பக்குவப்பட வேணும். இன்னும் பாலையே குடிச்சிருக்க கூடாது. பாலை உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிடுகிறவன் புருஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா. அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. எபேசியர் 4:14. நான் இனி 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 அந்த இனி 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 என்பது என்ன? இது வரைக்கும் எப்படியே இருந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆமா. ஏதோ தின்னு இது வரைக்கும் கதையை ஓட்டிட்டோம், நாட்களை கழிச்சிட்டோம். ஆமா. இனிமே நீங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. இனி நீங்கள் குழந்தைகளா இராமல் சூதும். அப்ப உலகத்துல நம்ம சுத்தில என்ன இருக்குது? சூதுனா என்ன? சூதும் வாதும் வேதனை செய்யும் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. சூழ்ச்சிகள். நம்ம சுற்றிலும் நிறைய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா. இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் அதிபதி பிசாசு. அநேக சூழ்ச்சிகளை நமக்கு செஞ்சு நம்மளை எப்படியாவது கெடுக்கணும், பிஞ்சிலேயே பழுக்க வச்சிடணும். அல்லேலூயா. சில பிஞ்சுலாம் பழுக்க போது பாத்தீங்களா? அது டேஸ்டா இருக்குமா? அது வளர்ச்சி அடையல, அது பூரணம் அடையல. அதனால அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது பிஞ்சிலேயே பழுக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பிஞ்சிலேயே பழுக்க வைக்கிறவன் பிசாசு. தோத்திரம். நம்மை பூரண ரட்சிப்புக்குள்ளே வளர்ச்சிக்குள்ளே முதிர்ச்சிக்குள்ளே நடத்துகிறவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்மை பக்குவப்படுத்துகிறவர் தேவன். அல்லேலூயா. அது இனி நீங்க குழந்தையா, அதாவது பிஞ்சிலேயே பழுக்காம
பூரணராகும்படி, ஆமென், வளர்ச்சி அடையும்படி, முதிர்ச்சி அடையும்படி, சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமாகிய போதகம். அதாவது யூடியூப்ல நீங்க போதகத்தை நிறைய கேட்கறீங்க, நல்லது கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சோத்திரம். ஆனா அது நம்மள ஏமாத்தாத இருக்கு, பாத்துங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியர் மீட்டிங் போயிருந்தார். ஒரு ஊழியர் சொல்றாரு, போப்பாண்டவர் மரித்து விட்டார், ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம். பைபிள்ல எங்காவது இருக்கா மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு ஞானத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 7:29 வாசிக்கிறோம், 9:27 வாசிக்கிறோம். உலகத்துல இருக்கும் போதே ஆமா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தா பண்ணலாம். ஒரு தரம் மதிப்பு பின்பு நியாயத்துக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு கதை, மேட்டர் ஓவர். அல்லேலூயா. ஃபைல் க்ளோஸ் பண்ணி போட்டுருவாங்க தூர பரலோகத்து தூதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போன பின்னால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாது, உயிரோடு இருக்கும்போது தான் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதான் சொல்றது சத்தியம். உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒரு ஸ்தலம் பைபிள்ல இல்லவே இல்ல. சோத்திரம். உயிர் உள்ளவர்களுக்காக மரித்தவர்களிடத்திலே நாம் ஜெபம் பண்ண கூடாது, பைபிள் சொல்லுது. சோத்திரம். அந்த வசனங்கள்லாம் நான் எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. அது மரிக்க போனவர்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஜெபம் பண்ணுங்க சொல்ல, அந்த ஜெபம் கேட்கப்படாது. உயிருள்ளவர்களுக்காக உயிருள்ளவர்களுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்திலே நாம் ஜெபம் பண்ண கூடாது. அது பிசாசின் உபதேசம். ஆக உங்களை குறித்தும் உங்கள் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அதான் இங்க சொல்லுது, சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். தந்திரமா, ஆமா, சுத்தி வளைச்சு இப்படி பேசி அப்படி பேசி இப்படி வந்து குறுக்கால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போறது குறுக்கவே இல்ல. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரே இல்லாமல் ஒருவன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வருவதில்லை. யோவான் 14:1-2 இல்லையா? ஆமா. சோ இயேசு கிறிஸ்து தான். ஆக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நீங்கள் வளர்ச்சி அடைய வேணும், நீங்கள் பயிற்சி எடுக்க வேணும், நீங்கள் முதிர்ச்சி அடைய வேணும். ஆமென். நான் சொல்றது சத்தியம் தானே? சத்தியத்துக்கு செவி கொடுப்பீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதுவான பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்கள். என்னங்க இன்னைக்கு எவ்வளவோ உபதேசங்கள், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். காரணம், மானம் பக்குவப்படவே இல்ல. இன்னும் பக்திக்குரிய காரியங்களே அநேகர் குழந்தைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இனி நீங்கள் குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். நமது பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். அவர் சுமந்துட்டாரு. இனி நம்ம ஏன் சுமக்கணும்? அல்லேலூயா. பக்குவப்பட்டாலுமே போதும் அல்லவா? இயேசுவின் வசனத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பக்குவம் அடையணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. ஆமென். நம்ம இன்னும் குழந்தைகளா இருக்கக்கூடாது, நம்முடைய ஆத்மா பக்குவம் அடைய வேணும். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:20 வசனம். சகோதரே, புத்தியில அப்ப குழந்தைகளுக்கு ஏற்ற புத்தியே இருக்கக்கூடாது சொல்றாரு. குழந்தைகளுக்கு ஏற்ற புத்தி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்தியத்திலே நீங்கள் ஆமா பழகணும், பக்குவப்படணும். பாலையே குடிச்சிட்டு குழந்தைகளா இருக்காதீங்க. பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு பூசலாவுங்க. அல்லேலூயா. புத்தியிலே குழந்தையா இருக்காதீங்க, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்ன அழகான வசனங்கள் இதெல்லாம். ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்கள், பக்குவப்படுகிற வசனங்கள், பலப்படுகிற வசனங்கள், நம்மை முதிர்ச்சிக்குள்ளே வழிநடத்துகிற வசனங்கள், நாம் பூசராவதற்கு, அல்லேலூயா, நாம் பலப்படுவதற்கு, நாம் சகாயப்படுத்தப்படுவதற்கு, நம்ம பலசாலிகளாய் மாற்றுகிற தேவ வசனம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். நாம் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்படுவீர்களா? அல்லேலூயா. இனி நீங்கள் குழந்தையா இருப்பீங்களா? இல்ல. ஆமென். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிப்பீங்களா? இல்ல 30 வசனம் படிப்பீங்களா? இல்ல 30 வசனம் படிப்பீங்களா? 30 அதிகாரம் படிப்பீங்களா? தெரியல. நீங்க நல்லா பக்குவம் ஆயிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பைபிள் படிப்பீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிள் படிப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு கூட படிக்கிறீங்களோ அவ்வளவு கூட நீங்க முதிர்ச்சி அடைவீங்க. சோத்திரம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆச்சு ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல உறுதியாக கருத்துக்கணும். ஆமென். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகள் அல்ல, வளர்ச்சி அடைவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். முதிர்ச்சி அடைவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம்
சங்கீதம் 65 சங்கீதம் 9வது வசனம். தேவரீர் விசாரித்து கர்த்தர் யார்? பூமியை விசாரிக்கிறவர், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர். ஏன்? உண்டாக்குற மாதிரியே களிமண்ணா இருக்க கூடாது, அதை விசாரிக்கிறாரு. என்னவா சௌக்கியமா? ஆமா. சாப்பிட்டியா? ஆமா. பூமி சொல்லுதான் இல்லாண்டு தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் அவருக்கு. அது விசாரித்து தண்ணீர் பாய்ச்சி தேவ நதியினால் செழிப்பாக்குகிறார், திருத்தி தானியத்தை விளைவிக்கிறார். நீ சும்மா பூமியாவே இரு அப்படி சொல்லல. விசாரிச்சு நீர் பாய்ச்சு தேவ நதியினாலே செழிப்பாக்கி திருத்தி வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு. ஆண்டவர் பூமியை அப்படியே விடுறது இல்ல, விசாரிச்சு தண்ணி பாய்ச்சி. ஆமா, உன்னை எதுக்காக படைச்சேனோ, உன்னை எதுக்காக உண்டாக்குறேனோ அந்த திட்டம் இதுதான். நீ விளைவிக்கணும், நீ முதிர்ச்சி அடையணும், நீ பலம் கொடுக்கணும், நீ செழிப்பா இருக்கணும். எப்பவுமே பூமி அப்படி பார்த்தா அப்படி எப்பவுமே செழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ விசுவாசிங்க நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமா, போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் கூடாது. உங்க இடத்துல செழிப்பை பார்க்க வேண்டும், வளர்ச்சியை பார்க்க வேண்டும், ஒரு முயற்சியை பார்க்க வேண்டும், ஒரு விளைச்சலை பார்க்க வேணும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, 10 மணிக்கு ஆராதனைனா என்ன செய்யணும்? அதான் வளர்ச்சி, அதான் முதிர்ச்சி. அப்படிதானே? அல்லேலூயா. ஆமா, குழந்தைகளாவே இருக்க கூடாது, வளர்ச்சியை காட்ட வேணும். ஆமென். கர்த்தர் உங்கள் கைகளின் கையில ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28வது வசனம் படிக்கலாம். உபாகமம் 28வது வசனம். அல்லேலூயா. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும். அப்ப களஞ்சியம்னா என்ன? பேங்க். களஞ்சியம்னா என்ன? ஆமா, நீங்க மாசம் உங்களுடைய வருமானத்துல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு உங்க வருமானத்துக்கு உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட் நான் ஆசீர்வாதிப்பேன்னு சொல்றாரு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க பூரண புருஷன் ஆகும் போது, உங்க மனம் மெச்சூர் ஆகும் போது, உங்க இருதயம் பக்குவம் அடையும் போது, வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து அதை வாசிக்க தொடங்கும் போது, அதை நேசிக்க ஆரம்பிக்கும் போது, ஆட்டோமேட்டிக்கா உன் களஞ்சியம் ஆமா தட்டுடுவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிஷம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3 உன் பொருளாலும் விளைச்சல் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. அப்போது நிரம்பும். அப்ப களஞ்சியம் நிரம்பும். இப்ப களஞ்சியம் நிரம்புறதுக்கு நல்ல ஒரு டெக்னாலஜி இது. கர்த்தரை உன் முதற்பலனாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. இது ஒரு டெக்னிக், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. அப்போது உன் நிரம்பும் புரண்டு ஓடும். நிரம்பி வழியும், புரண்டு ஓடும். ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, அந்த விளைவின் முதற்பலன் என்ன பலன்? விளைச்சல்ல முதற்பலன்றது என்ன? 10ல் 1 தான். அதை பத்தி நான் பின்னால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. தசம் என்றால் 10, 1 என்றால் 10ல் 1. அது கர்த்தருக்குரியது, அது கனம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஊழியக்காரங்களுக்கு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற சம்பளம். அல்லேலூயா. அந்த 10ல் 1 பாத்தீங்களா? 10 ரூபாய் கொடுத்தா 1 ரூபா கொடுக்குறோம் இல்லையா? அது ஆண்டவர் எடுத்து ஊழியக்காரனுக்கு சம்பளமா கொடுக்குறாரு. அதுதான் சம்பளம். ஆசிரியர் குலத்துல வேலை செய்யறவங்க, ஊழியக்காரர்களுக்கு, லேவியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கும் தேவன் கொடுக்கிற சம்பளம். அதனால அந்த ஆசிரியர்களுக்கும் உலக பிரகாரமான வேலையில வேலை செய்யக்கூடாதுன்னு அதுல வர்ற வருமானத்தை நீ பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியத்தினாலதான் பழக்கம் நடத்தணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. அது எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இது பழைய ஏற்பாட்டு உபதேசம்னு இல்ல, புதிய ஏற்பாட்டு உபதேசம் இல்ல, மனசாட்சி பிரமாண உபதேசம். அபிரகாம் வாழ்ந்த நாட்கள் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? அபிரகாம் வாழ்ந்த நாட்கள் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல. மோசேயின் காலத்துல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்ப அபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே மனசாட்சி பிரமாணம் இருந்துச்சு. என்ன பிரமாணம் இருந்துச்சு? ஆமா. சோ நம்ம எல்லாருக்கும் இப்ப நாட்கள்ல மனசாட்சி பிரமாணம் தான் கிரியை செய்யுது. அல்லேலூயா. அல்லேலூயா. விருப்பமா இருந்தா விட்டுடலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுவது இல்ல, ஆனா பலவந்தம் பண்ணப்படுது. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரத்துக்கு வருகிறார்கள். விசுவாசி யார் வரலோ தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துறத காதை பிடிச்சு இழுத்து விசுவாசிக்க வைக்கிறது இல்ல. அப்படி வைக்கிறதா இருந்தா இந்த உலகமே ரஜப்பட்டிருக்கோம்.
இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரட்சிப்பு கர்த்தருடையது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவரை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கி இருக்கிறார், எவரை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அது கட்டாயம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சி பிரமாணத்தின்படி தங்களுக்கு வருகிற வருமானத்திலே கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அது ஒரு விதத்துல வேதம் சொல்றது தர்ம பணம் அப்படின்னு. என்ன பணம்? ஆமா, கர்த்தருக்கு மனுஷருக்கு பணிவிடை செய்வது மாதிரி நம்ம கர்த்தர் என்ன செய்யறதில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தி பணிவிடை கொள்வது இல்லை. ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். ஆமென், அல்லேலூயா. அது இந்த சத்தியத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். கர்த்தருடைய காரியத்துல கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். அப்போது உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும், உன் களஞ்சியம் பூரணமா நிரம்பும் புரண்டு ஓடும். கர்த்தரை கனம் பண்ணுவோம். ஆமென். அதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வேண்டியதா இருக்குது. அது எல்லாரும் கொடுக்க முடியாது, எல்லாரும் செய்ய முடியாது. பக்குவம் வரணும். ஆமென், அல்லேலூயா. சோ இனி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? குழந்தைகளை போலதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். வளர்ச்சி அடைவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசுவாசிப்போமா? அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் 4வது 2வது வசனம். மல்கியா தீர்க்க புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம். மல்கியா 4வது 2வது வசனம். ஆனாலும் கவனிங்க, யார் பூரண புருஷராவார்கள்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மையிலே அப்படியே உதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். செட்டைகளின் கீழே ஆமா வியாதி இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரையும் பெரியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை வளர்ச்சி அடைய செய்கிறார், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அப்ப அந்த நீதியின் சூரியன் நம்மேல உதிக்கும் போது, அந்த சூரியன் நம்மை பக்குவப்படுத்தும் போது, அந்த சூரியன் நம்மேல் விழுந்து அதனுடைய ரேஸ் கதிர்வீச்சு, சூரிய கதிர்வீச்சு நம்மேல படும்போது என்ன உண்டா இருக்குது? ஆரோக்கியம் உண்டா இருக்குது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்க போது ஆவிக்கிற வாழ்க்கையில கொழுத்தா எப்படி இப்படி காட்டுங்க கொஞ்சம், கொழுத்த கன்றுகளை போல. அல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி பாருங்க எப்படி இருக்குது. கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஆமென். 5ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. செய்வதனால் புத்திரராய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவ பிள்ளைகளாக ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். அப்படின்னா இங்க என்ன வாசிக்கிறோம்? எந்த வித்தியாசமோ, ஜாதி வித்தியாசமோ, உயர்வு தாழ்வு என்ற வித்தியாசமோ, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமோ, நல்லவன் கெட்டவன் என்ற வித்தியாசமோ தேவன் பார்ப்பதில்லை. அப்ப தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் முதிர்ச்சி உள்ளவர்கள் பார்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், டைம் ஆகுதுன்றீங்களோ? அல்லேலூயா. முடிச்சுட்டேன். நீங்க முதிர்ச்சி அடைய வேணும் தேவனை போல. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். என் தோட்டத்திலும் மழை பெய்யுது, அவன் தோட்டத்திலும், ஆனா அவன் துன்மா இருக்கேன். ஆமா, நம்ம என்ன பார்ப்போம்? நான் நல்லவன், என் தோட்டத்தில் மட்டும் தான் மழை பெய்யணும்னு நினைப்போம். இது சின்ன பிள்ளை நினைக்கிற மாதிரி. ஆனா தேவன் பார்க்கிற மாதிரி, தேவன் நினைக்கிற மாதிரி நீங்களும் நானே நினைக்கணும். வளர்ந்தவன், பூரண புருஷன், பக்குவப்பட்டவன் என்ன நினைக்கணுமா? சொல்லுங்க, என்ன நினைக்கணுமா? நீதி உள்ளவர்கள் மேலும் அநியாயம் உள்ளவர்கள் மேலும் மழையை வசிக்க பண்ணி இல்லப்பா சூரியனை உதிக்க பண்ணுறாரு. அது வசனம் படிங்க. அது படிங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த மெச்சூரிட்டி. அல்லேலூயா. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அந்த மெச்சூர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவன் சாதி பாகுபாடு பாக்குறதே, உயர தாழ்வு பாக்குறது, ஏழை பணக்கார பாக்குறது, வித்தியாசம் பார்ப்பதே கிடையாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். அந்த பக்குவம் நமக்கு வருமானால் எவ்வளவு பேர் நல்லதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நேசிக்கிறதே நம்ம நேசிச்சா என்ன பிரயோஜனம்? நேசிக்காதவங்க நம்ம நேசிக்கணும்னு கத்துக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அப்புறம் என்ன கத்துக் கொடுக்கிறாரு? பசங்க தொடர்ந்து
நேசிக்கிறீங்களே, நேசிச்சா என்ன பலன் உங்களுக்கு? செய்றாங்களே. நீங்க விசேஷமானவங்க சொல்லிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஆயக்காரங்க அப்படித்தானே செய்யறாங்க. அதனால் இதா பூரண புருஷன், நல்ல முதிர்ச்சி உள்ள தெய்வம். நம்ம ஆளுடைய தேவர் யாருங்க? பாரபட்சம் பார்க்கற முதிர்ச்சி உள்ள தெய்வம். அல்லேலூயா. வாசிங்க. நீங்களும் அவரை மாதிரியே இருங்கன்றாரு. இது நல்ல உபதேசம் தானே? அல்லேலூயா. அப்ப தெய்வத்தை போல நாம மாறணுமா வேண்டாமா? ஆமென். அல்லேலூயா. நம்ம மனிதனும் தெய்வம் ஆகலாம். இங்கதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவரை போலவே நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென்.